இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அரங்கம் ஆன்லைனில் இன்னைக்கு சூப்பரான ஒரு கெஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்க போகிறேன். மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட அவரோட அனுபவம், அவருடைய நாடக மேடையில் அவர் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரங்கள், அவர் பேசின வசனங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க போகிறீங்க. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அரங்கம் ஆன்லைனில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவர் இணைந்திருக்கிறார் நேரலையில். அவர் கூட நீங்கள் பேசலாம், நேரலையிலையும் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ இப்போ நான் அவருடைய அனுபவங்கள் என்ன, அவர் எத்தனை நாடகங்களில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மேடை நாடக கலைஞரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுட்டு வெறுமனே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறத விட அவருடைய பேசின வசனம் அதோடு ஆரம்பித்தா அது ஒரு சிறப்பான ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், ஒரு வசனம். சபாஸ். என்ன சொன்னீர்கள்? நீங்கள் எந்த போரிலும் வெற்றி பெறவில்லை என்று. அந்த நீங்கள் என்று சொன்னது உங்களையும் சேர்த்து தானே? ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லையே. அன்று முதல் இன்று வரை நீங்கள் சொன்னதைத்தான் செய்தோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்க போகிறோம். இப்போது எங்கிருந்தோ வந்த மருதநாயகத்தை அழைத்து வந்து தோல்வியை காணாத மருதநாயகம் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நானும் அதே தான் சொல்கிறேன். இங்கேயும் வெற்றி ஒன்றையே அறிந்த புலித்தேவர் தான் இருக்கிறார். இனி இவர்களுக்குள் நடக்கும் சண்டையில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள், யார் தோல்வியடைய போகிறார்கள் என்பது இனி போக போகத்தான் தெரியும். இதையெல்லாம் நான் சொல்லுவதால் உங்களுடைய திட்டத்திற்கு நான் ஒத்துழைக்கவில்லை என்று அர்த்தமல்ல. உங்களுடைய திட்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டியது தம்பி முகமது அலியின் கடமை. தம்பி, இவர்கள் எப்போதுமே ஒரு முடிவெடுத்து விட்டு தான் வந்திருப்பார்கள். இப்போதும் அதுபோல் தான் வந்திருக்கிறார்கள். இனி நான் இங்கே இருப்பதா இல்லையா என்பதை உன்னுடைய முடிவுதான் எடுத்து சொல்லும். என்ன சொல்ல போகிறாய்? சபாஸ், சூப்பராக பேசுனீங்க. ஒரு நல்ல ஆரம்பமாகவும் இருந்தது. ஜனார்த்தனன் ஒரு 55 நாடகங்களில் நடித்த மேடை நாடக கலைஞர். 1200 மேடைகளில் வந்து நடிச்சிருக்காரு. கலைத்துறையில் அவருடைய அனுபவம் அப்படின்னா 35 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். பல முன்னணி நாடக கம்பெனிகள் மூலமாக அவர் பல நாடகங்களில் நடிச்சிருக்கார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பொன்னியின் செல்வனில் நடிச்சிருக்கார், மருதநாயகம், சாணக்கிய சபதம், வான்புகழ் வள்ளுவன், இப்படி பல நாடகங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போது இந்த பர்டிகுலர் டயலாக் பேசுனீங்க இல்லையா நீங்கள், அது எந்த நாடகத்தில் அமைஞ்சது, என்ன மாதிரியான ஒரு சூழலில் இந்த வசனம் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தது? இது புலித்தேவர் நாடகத்தில் ராபர்ட் கிளைவ் வந்து மருதநாயகத்தை கூட்டு வந்து நெல்லையின் கவர்னராக நியமிக்கிறார். அப்போது வந்து ஏற்கனவே நெல்லையின் கவர்னராக இருக்கிறவங்க வந்து அதை வரி வசூலிக்கு பொறுப்பு இருக்கிறவங்க ஆர்காட் நவாப்பும் அவருடைய பிரதர் மெஹபூஸ் கானும் தான். இப்போது அதை சொன்ன உடனே மெஹபூஸ் கான் தான் இந்த டைலாக் பேசுகிறாரு. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கிறோம், நீங்கள் திடீர்னு மருதநாயகத்தை கொண்டு வந்து நெல்லைங்கரை நியமிக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு. உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் ஒதுங்கி செல்லுங்கிறாரு. நாங்கள் காலங்காலமாக நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்களை ஒதுங்கி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் எந்த போர்லையும் இதுவரை நடந்த போரில் எந்த போர்லையும் வெற்றி பெறவில்லையே அப்படிங்கும்போது, அப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வெற்றி பெறவில்லைன்னு எங்களை சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட சேர்ந்து தான் நாங்கள் சண்டை போடுறோம், ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறலை, ஆனால் அதை நீங்களும் தான் தோல்வி அடைகிறீங்க, அப்போ எங்களை மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறோம். அப்போ அவர் முகமது அலி தம்பிகிட்ட சொல்கிறேன், நான் தம்பி இவங்க வந்து எப்பவும் ஒரு திட்டத்தோட முடிவு எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க, இது இப்போவும் அது போல தான் வந்திருக்கிறாங்க. இப்போ நீ என்ன சொல்ல போகிற, அது மருதநாயகத்தை இங்கே நியமிக்கிறதுல உனக்கு உடன்பாடா இல்லையா? எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நீ சொல்கிற உடன்பாடை பொறுத்து தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் தான் அந்த சீன் தான் இப்போ நீங்கள் பேசி காமிச்சிங்க. இப்போ நீங்கள் பேசும்போது நான் பார்த்தேன், உங்களுடைய வசனம் எங்கே போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கைகள், அந்த உடல் மொழியும் வந்து அசைய ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த அளவுக்கு இந்த மாதிரி மேடை நாடகங்கள்ல நம்ம பேசும்போது அந்த உடல் மொழியோட அந்த பாவங்கள் எல்லாம் கொண்டு வர்றது ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கே வலிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
உடல் மொழிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம டயலாக் பேசுனோம்னா நம்ம சாதாரணமாக நின்று கை பேசுறது காலை கட்டி ஏதோ போட்டா வசனத்தை ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கும். ஆமாம், நான் வந்து பொதுவாக நான் என்ன சொல்லணும்னா, நான் நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகன். ம். அவருடைய படங்களை பார்த்து தான் எனக்கு இளமையில இருந்தே எனக்கு இந்த வசனங்கள் எல்லாம் கிரகிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருந்தது. ம். அந்த வசனங்களுக்காகவே திரும்ப திரும்ப அவருடைய படங்களை நான் பார்ப்பேன். ம். நிறைய படங்களை பார்த்துருக்கேன், நிறைய டயலாக்களை நான் பேசுவேன். அப்படி பேசும்போது நான் கல்லூரி காலங்களில் அந்த டயலாக்லாம் பேசும்போது என்னுடைய நண்பர்கள்லாம், நீ நல்லா பேசுறியே, நீ நாடகத்தில் போகலாம், நடிக்க போகலாம், அப்படின்னு திரைப்படத்தில் நடிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க. ம். நான் அந்த சூழ்நிலையில் அப்போ இல்லை. ம்ஹும். அப்புறம் சரி, அதை அடிக்கடி அதை பேச பேச அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது. அதனால் நான் என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி. ம். நான் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். ம். வந்து நாடக விஷயமா சரி, அவரும் நாடகத்தின் மூலமாகத்தான் வந்தாருங்கனால ம். மறுபடியும் நாடகத்திலேருந்து நம்மளும் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பல நாடக கம்பெனிகளில் ஏறி இறங்கி வாய்ப்புகளை கேட்டேன். எனக்கு வாய்ப்பும் சரியாக அமையலை. அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். சரி வேண்டாம், பார்ப்போம், வந்தால் வராட்ட போகுது அப்படின்னு விட்டுட்டேன். ம். அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர் நாடகம் அமைச்சூர் நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தவர். அவர் டிக்கெட்டு எங்கிட்ட வந்து, நான் நாடக டிக்கெட்டு விற்கிறேன், நீ ஒன்று வாங்கிக்கிட்டு நாடகம் பார்க்க வாங்கினார். அப்போ நான் சொன்னேன், நானே நாடக நடிகனாக ஆகணுன்ட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏன்டா சொல்லிங்க. அப்போ நம்முடைய நாடகத்தில் வந்து நடிங்க அப்படின்னாரு. ம். அதுலேருந்து அவருடைய நாடகத்தில் ஃபஸ்ட்டு அவர் ஜெயில் டைரின்னு ஒரு நாடகம் போட்டார். அதில் ஹீரோயினுக்கு அண்ணனாக நடித்தேன். அப்புறம் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும்னு ஒன்று, அதில் ஹீரோவாக போட்டார். அப்படியே அடுத்தது சோசியல் பிளேங்க ஒரு 5-6 பிளே. அது வந்து ஒரு 5-6 வருடங்களில் ஒரு 10 பிளே தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ம். ஏன்னா அந்த காலத்தில் நாடகம் போட்டு வசூல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நாங்களே டிக்கெட்டு விற்று நாங்களே போய் கலைஞ்சி நாங்கள் டயலாக்கை பேசி இது பண்ணுறதில்ல. ம். அதுக்கு பிறகு எனக்கு வந்து 2008 வந்து சேஷாத்திரிகளுடைய சுவாமிகளுடைய நாடகம், நம்ம ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு அண்ணன் ஸ்ரீஹரியை வந்து சேஷாத்திரியாக நடித்தார். அப்போ அந்த சேஷாத்திரி சுவாமிகள் வந்து ரமணருக்கு முந்தின சாமி. அவர் ஒரு பைத்தியக்காரர் மாதிரி தான் இருப்பாராம் அவருடைய இதில். அவர் வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கினால அடிச்சுட்டு போகிறது தான் அவருடைய ஆசீர்வாதம். தலையில் கொட்டுறது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு துணிக்கடையில் போய் துணிகளை கிழிச்சு போடுறது, இது மாதிரி. ஆனால் யாரும் அதை தடை பண்ண மாட்டாங்க. அவர் வந்து அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் துணியை கிழிச்சிட்டு போனான்னா அங்கே அமோக வியாபாரம் நடக்கும். அவர் தலையில் கொட்டினானா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த நாடகத்தில் நான் ஒரு துணிக்கடைக்காரராக நடித்தேன், வந்து அது பண்ணார். அப்போது அதுக்கு பிறகு அவங்களுடைய ஆசிரமத்திலேயே போய் அந்த நாடகம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது போயிட்டு வந்த உடனே இங்கே நம்ம குரோம்பேட்டு பக்கத்தில் அவருடைய கோயிலே ஒன்று இருக்குது. அங்கே போகக்கூடிய, திடீர்னு ஒரு நாள் அங்கே போனோம், அங்கே அவரை கூப்பிடணும். இப்போ அவருடைய இதெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் தெரில, அடுத்து 2009 ஆர்எஸ் மனோகர் தேட்டர்ஸ், நேஷனல் தேட்டர்ஸ் நாகராஜன் அவர் வந்து அவருடைய நாடகங்களை மறுபடி துரோணர் நாடகத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ம். துரோணரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சரி, அப்போ நீங்கள் வந்து ஆரம்பங்களில் எப்படி நாடகம் நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்கலான் இருந்தேன். அதை நீங்களே சொல்லிட்டேன், விவரிச்சிட்டிங்க. சரி. அது மாதிரி கல்லூரியில் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து நண்பர்கள் கொடுத்த ஊக்கம், நல்லா பேசுகிறீங்க, அதனால் திரைப்படத்தில் நடிக்கலான்னு. ஆனால் நாடகத்தை தான் நீங்கள் வந்து முதல்ல தேர்ந்தெடுத்தீங்க. அதுக்கு காரணம் வந்து நடிகர் திலகம்னு சொல்லிட்டீங்க. நாடகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இங்கே வந்ததுக்கு வரும்போது உடனே உங்களுக்கு சுலபமாக ஒரு வாய்ப்பு வந்து வந்துருச்சு இல்லையா? சுலபமாக வரலையே, 10 ஆண்டுகள் போராட்டம் இருந்தது. ஆமாம், இருந்தது. சுலபமாக வரல. அப்புறம் நம்ம வேண்டான்னு விட்ட பிறகு வேணுங்க போகும்போது இல்லை. 10 ஆண்டு அந்த போராட்டத்தப்ப எதுக்காக நம்ம நாடகத்தை தேர்ந்தெடுத்தோன்னு நீங்கள் நினச்சிங்களா? அப்போ நம்மளும் ஒரு கலைத்துறையில் வரணும்னு நினச்சோம். ஏன்னா அந்த இது எனக்கு வந்து பாடுறது, பேசுறது, இந்த மாதிரிலாம் இருந்த சில விஷயங்களை பார்த்த உடனே டக்குன்னு இது நல்லா இருக்க, இதை நம்ம பாடணும். உதாரணத்துக்கு 68 ஒரு ஹிந்தி சாங்கு வந்து பிரம்மச்சாரி படத்தில் தில் கே ஜரோ கே மேன் துச்கோ பிதாகர்னு ஒரு ஹிந்தி சாங். அது வந்து 78 தான் நான் கேட்குறேன். கல்லூரி போகும்போது, தூத்துக்குடியில் இருந்து கல்லூரி போகும்போது இந்த 1:30 to 2 மணிக்கு ஹிந்தி சாங்ஸ் வந்து இலங்கை வானொலி ஒளிபரப்புவாங்க. அப்போ இந்த பாட்டு சைக்கிளில் போகும்போது இந்த பாட்டு கேட்குது. இந்த பாட்டு கேட்டோன்னே நல்லா இருக்க அப்படின்னு அது
நமக்கு அப்போ ஹிந்தி தெரியாது, இப்போவும் தெரியாது. அப்போ ஹிந்தி தெரியும், ஆனால் இசைக்கு மொழி கிடையாதுங்க மாதிரி அது காதில் உழவுல சரி இந்த பாட்டை பாடணுன்னா. ஆனால் எந்த டெக்னாலஜியும் அப்போ கிடையாது இல்லையா? எப்போவாது ரெக்கார்டு கிடைச்சதான் நம்ம கேட்க முடியும், எப்போவாது ரேடியோவில் போட்டால் தான் கேட்க முடியும். அப்படிங்கும்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அது தெரிஞ்சது, அது வந்து அந்த படம் தான் வந்து 70 எங்கள் மாமா படம் எடுத்தாங்க. அதில் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன்னு சிவாஜி பாடுற சாங் தான் படத்தில் ஹிந்தியில் பிரம்மச்சரில் சமீக ஒரு நடித்து முகமது ரஃபி பாடுற பாட்டு. இந்த பாடலை கேட்டேன். இந்த பாடலை கேட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார் மேக்கர், ஸ்மியூலு இந்த மாதிரி ஆப்புகள்லாம் இருக்குது. இதில் கரோக்கியில் வருது. அப்போ இப்போ அந்த பாட்டை செலக்ட் பண்ணி போன வாரம் ஒரு மீட்டப்பில் போயிட்டு நான் அந்த பாட்டை பாடிட்டு வந்தேன். அன்னைக்கு செஞ்சதை அன்னைக்கு செஞ்சேன். இது மாதிரி அப்பப்போ அந்த கேட்கக்கூடிய தன்மை, அந்த கிரகிக்கக்கூடிய இது இருந்ததுனால நமக்கு அதை பாடணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் அப்படி வந்தது. அதே போல் 76 பாரூத்துன்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. பாரூத்துன்னு ஒரு ஹிந்தி படம். அந்த படம் வந்து ஹிந்தி தெரியாமல் ஒரு 6-7 தடவை போய் பார்த்தேன். ஏன்னா கதைப்படி அது அப்பாவை கொண்டவனா மகன் பழி வாங்குற கதை தான். அதுலேயும் ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். அந்த பாட்டை வந்து கேட்கும் போதெல்லாம் மத்லப் ஜோ சம்ஜே மேரே சந்தேஷ்கான்னு ஒரு பாட்டு. அதை கேட்கும்போது தான் அதுவும் நமக்கு நல்லா இருக்கேன்னுட்டு அது. அப்போ இப்போ வந்து நீங்கள் ஹிந்தி பாட்டு பாடுவேன்னு சொல்கிறீங்க, தமிழ் பாட்டு பாடக்கூடியவருங்கிறது தெரியும். அதனால் தமிழ் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2 வரிகளாவது. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா, வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. சூப்பர், ரொம்ப அருமையாக பாடினீங்க. அதாவது அந்த ஒரிஜினல் இருக்கிற அந்த டச் எல்லாமே இருக்குது உங்கள் குரலில். இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, நடிகர் திலகத்துக்கு பாடின மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் நடிக்கிறது கல்லூரியில் கிடைச்ச ஊக்கம்னு சொன்னீங்க, பாடுறதுக்கு இந்த மாதிரி கேட்டு கேட்டு பாட ஆரம்பிச்சு கேள்வி கேட்டு இப்போ பாடி நடிக்கிறது, இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் எப்படி மேடையில் ஒன்றா சேர்ப்பீங்க? இல்லை, பாடி நடிக்கிற மாதிரி மேடையில் இப்போ இல்லை, இது வரைக்கும் இல்லை 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 இல்லை. சரி, பாடி நடிக்கிறக்கூடிய வாய்ப்பு இல்லை, டயலாக் தான் பேசுகிறோம், வசனம் மட்டுமே தான் பேசிட்டு. சரி, இப்ப சரித்திர நாடகங்கள்ல நீங்க நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க. முதல்ல ஒரு 10 வருஷம் அப்படியே கொஞ்சம் காலங்கள்ல கொஞ்சமா தான் ஒரு 10 நாடகம் தான் கிடைச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்துல? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய நாடகங்கள்ல வாய்ப்பு வந்தது, அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அந்த காலகட்டத்தில் என்ன எதுவும் வருமானம் அப்படிங்கிறத வந்து வெறும் மேடை நாடக கலைஞர்கள் வருமானத்தை மட்டுமே எதிர்நோக்கி நடிக்க வந்தால் அது எவ்வளோ சிரமமாக இருக்கும்? வருமானத்தை மட்டுமே நம்பி வர முடியாது. ஒரு கலைத்துறையில் இருக்கிற ஈடுபாட்டின் காரணமாகத்தான் நம்ம வரணும், இல்லை வளரலாம். நம்ம இந்த கேரக்டர்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன 1200 மேடையில் நான் பல ராஜா வேஷங்கள் போட்டிருக்கிறேன். ஆமாம், ராஜா வேஷம் போட்டிருக்கேன். ராஜபாட்டுறங்கத்தில் சிவாஜி ஒரு டைலாக் பேசுவார், அவர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அப்போ பகவதி சொல்லுவார், நீங்கள் இன்னும் ஏன் கஷ்டப்படணும், எங்களோட இருந்தலாமன் ஐயா, பகலெல்லாம் பட்டி கிடந்தாலும் ராத்திரியில் ராஜா வேஷம் போடுறது இருக்கிற சிறப்பு வேறு எதுலேயும் கிடையாது அப்படிங்கும்போது சொல்லுவார். அது மாதிரி நாங்கள் ஒரு ஈடுபாட்டின் காரணமாகவும் வருமானத்தை பெருசாக நம்பி இல்லை, 21 கேரக்டர்கள் பண்ணியிருக்கிறோம். அதுதான் கலைத்துறையில் நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கு வழி செய்யும். அது கரெக்டாக சொன்னீங்க. கலை மீது ஆர்வம் இருக்கிறவங்க வந்து என்ன சிரமம் வந்தாலும் சரி, இந்த கலைத்துறையை விட்டு நம்ம போக மாட்டோம், இங்கே தான்
என்னோட எதிர்காலம் அப்படின்னு நிற்பாங்க. அந்த சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கடந்து வர வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய அந்த மேடையில் நடிக்கும்போது மக்கள் கொடுக்குற கைத்தட்டல்லே நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம் இல்லையா? இப்போ இந்த சரித்திர நாடகம் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான நாடகங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? ஒரு ஆர்எஸ் மனோகருடைய நாடகங்கள்லாம் நிறைய சரித்திரம் புராணங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சாணக்கிய சபதம் பண்ணார். அதில் வந்து தனானந்தன் ஒரு கேரக்டர் வந்து ஒரு நம்ம நாகராஜ் பண்ண பிறகு அதை பண்ணினேன். அப்புறம் புராண நாடகங்களில் தசாவதாரம் பண்ணார். இலங்கேஸ்வரன் பண்ணாங்க. அதை வந்து மாரிசன் கேரக்டர் பண்ணேன். ஒரு 2-3 கேரக்டர் பண்ணேன். அப்புறம் இப்போ மருதநாயகத்தை ஒரு நம்ம பத்மாஸ்ரீஜி கண்ணன் பண்ணார். மருதநாயகத்தில் பண்ணேன். அதில் ராபர்ட் கிளைவ் கேரக்டர் கிடச்சிது. ராபர்ட் கிளைவ் பண்ணேன். அப்புறம் புலித்தேவன் இவருக்கு கட்டபொம்மனுக்கு முந்தின காலம் அது. பூலித்தேவன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு அவரை தான் சொல்கிறாங்க. அவருடைய இதில் வந்து ஃபஸ்ட்டு முகமது அலி ஆர்காட் நவாப் பண்ணேன். அதுக்கு பிறகு அவருடைய பிரதர் கேரக்டர் மேபூஸ் கான் கேரக்டர் பண்ணேன். அப்புறம் புலித்தேவரை காட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு அனந்தராமர் கேரக்டர் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய நாடகங்கள். இப்போ சரித்திர நாடகங்கள் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்குது வரவேற்பு மக்கள்கிட்ட? சரித்திர நாடகங்கள் நல்லா இருக்குது, வரவேற்பு நல்லா இருக்குது. ஆமாம், ஏன்னா சோசியல் நாடகங்களே பார்த்து சும்மா காமெடியில் சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் காஸ்டியூம்ஸு, அந்த கெட்டப்பு, மேக்கப்பு இதெல்லாம் பண்ணும்போது நம்மள ஒரு வித்தியாசமான ஒரு இதாக காட்டுது இல்லையா? அதுவே நார்மலாக ஒருத்தரை நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரியே நம்ம வந்து இயல்பான இந்த நாடகங்கள் எல்லாம் சமூக நாடகங்களில் வந்துடுவோம். ஆனால் சரித்திர நாடகங்கள் போது நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத அந்த உடை அலங்காரம் இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த நாட்களை நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஆமாம், நான் நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்ப்பாங்க, தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க. ஜனாவை காணுமே எங்கன்னா அடையாளம் தெரியாது. ஜனாவை காணுமே அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் சொல்லுவாங்க, நான் முதல்ல தேடினேன், வாய்ஸை கேட்டவுடனே ஜனா இருக்காப்புல அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி ஒரு இதுகள் கிடைக்கிறது தான் நமக்கு ஒரு பெருமை. ஆமாம், நம்ம அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த மேக்கப்பை மாற்றுது. ஆமாம், நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம், அந்த கேரக்டரோட ஒத்து போகிறோங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு சந்தோஷம். நிச்சயமாக. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க அரங்கம் ஆன்லைனில். இன்னைக்கு மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவர் தான் நேரலையில் உங்கள் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம அரங்கத்துக்கும் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம அவருடைய அனுபவங்கள், என்னென்ன நாடகங்களில் நடிச்சிருக்காரு, அவர் பேசின வசனம் எல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். சார், இப்போது நாடக கலையில் மேடையை பொறுத்த வரைக்கும் இப்போ நாடகங்கள் நம்ம எதிர்பார்த்தபடியே இந்த காட்சியில் சில நேரங்களில் வந்திருக்கா, இல்லை ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்புக்கும் அதிகமாகவே நடந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி போயிருப்பீங்க, பட் அது அந்தளவு கொடுத்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட 2 விதமான சூழ்நிலையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கீங்க? ரெண்டுமே நடந்திருக்குது. எதிர்பார்த்த விட அதிகமாக நடந்திருக்குது, நல்லபடியாக நடந்திருக்குது. சமயங்களில் கூட இருக்கிறவங்க ஏதாவது கோளாறு பண்ணிட்டாலும் நம்ம அந்த சீனு காட்சி வந்து சரியாக அமையாமலும் நடந்திருக்குது. அது மற்றவங்களுடைய எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாருமே ஒன்று போல் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த காட்சி இதாக இருக்கும். சரி, சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தான், வேறு என்ன பண்ணுறது, சமாளித்து அப்படியே போயிட்டு இருக்கோம். நீங்கள் எதிர்பார்ப்பை விட மிக சிறப்பாக பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எந்த நாடகத்தில் எந்த காட்சியை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அனுபவத்தில்? இப்போ நான் வந்து எனக்கு எந்த நாடகமும் ஒரு 10 தடவை நடித்தாலும் அது முதல் ஸ்டேஜாக தான் நான் நினச்சிட்டு பண்ணுவேன். அருமை. ஆமாம், எப்போவுமே இது வந்து நமக்கு முதல் ஸ்டேஜ். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு ஆடிட்டோரியத்துலேயும் இருக்கிற ஆடியன்ஸ் வேறு. வேறு ஆடியன்ஸ் வருவாங்க. நம்ம அன்னைக்கு நல்லா பண்ணணும்னு இன்றைக்கி சரியாக பண்ணலைன்னா அன்னைக்கு நல்லா இன்னைக்கு என்ன பண்ணாயா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து அதில் அந்த ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு தான் நம்ம பண்ணணும். அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறதா எனக்கு நினச்சிருக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குது. பண்ண கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதான், அப்போ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக பண்ணேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று? மயில் ராவணன் ஒரு நாடகம்
நாடகப்பணி அருணகிரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கலாலயன்னு வச்சிருந்தார். அவர் மயில் ராவணன் ஒரு நாடகம் போட்டிருந்தார். அதில் எனக்கு அனுமார் கேரக்டர் கொடுத்தாரு, ஆஞ்சநேயர் கேரக்டர் கொடுத்தாரு. அவருடைய டயலாக் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். டக்கு டக்குன்னு பேசுகிற டயலாக் எல்லாம் அவருடைய நல்ல ஒரு வசனகர்த்தா. அவர் அருமையான டயலாக் எல்லாம் இருந்தது. அப்போ எனக்கு அந்த புதுசாக அந்த ஆஞ்சநேயர் கொடுத்த உடனே அதை முடிச்சுட்டு வந்தோடனே சில பேர் சொன்னாங்க, இதுக்கு முன்னால் ஏற்கனவே 2 பேர் பண்ணாங்க, நீங்கள் பண்ணது நல்லா இருந்ததுன்னு. அப்போ அது நமக்கு ஒரு சிறப்பாக பண்ணியிருக்கிறவங்க ஒரு கிடைச்சது. அதுல இருந்து ஏதாவது அது விட்டு விட்டு அடுத்தடுத்து கண்டினியூவா டைலாக் எல்லாம் வரும். எதிர்த்தாப்புல இருக்கவங்களும் பேசணும் அந்த மாதிரி வரும். அதே போல அவர் வந்து இன்னொன்று வான்புகழ் வள்ளுவர் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதில் வந்து நக்கீரர் கேரக்டர் கொடுத்துருந்தார். நக்கீரர் அதில் வந்து நக்கீரருக்கும் விட்டு விட்டா ஔவையார் பேசும்போது அடுத்தடுத்து வரவும் இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு டைலாக் சொல்கிறேன். அவருடைய டைலாக் வந்து இன்வால்மெண்ட் ஆனதான் அந்த டைலாக் சொல்கிறேன். இப்போ மன்னர் பேசிக்கிட்டு இருப்பார். மன்னர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன மன்னா புலவரை பற்றி பேசி கொண்டிருக்கலன்னு, வாரும் சிங்கப்புலவரே அப்படிம்பார். அது சிங்கப்புலவரா அப்படின்னு நம்ம கேட்ட உடனே, ஆம், தங்க தமிழுக்கு தீங்கு வரும் என்றால் திங்களை சூடும் தெய்வமான ஈஸ்வரிடம் கூட சிங்கத்தின் சீற்றம் காட்டும் சங்கத்து புலவர் அல்லவா தாங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தார். அப்போ தங்க சிங்கம் இப்படியாது இது மாதிரி அந்த படம் அந்த நாடகம் ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு நல்ல டைலாக்கள். அதனால் அவருடைய வசனங்களில் பேசணும்னு இந்த 2 நாடகம் தான் அவருடைய இதில் நடித்தேன். நக்கீரர்லேயும் நல்ல பேர் கிடைச்சிது, அனுமன்லேயும் நல்ல பேர் கிடைச்சிது. சரி, சமாளித்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எந்த கட்டத்தில் அப்படி சமாளித்தேங்கும் போது நம்மளும் திணறக்கூடிய வாய்ப்பாக தான் போச்சு. ஒருத்தர் வந்து ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து அடுத்த சீனு எங்கள் சீனு அவர் பின்னாடி ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்க அடுத்து நம்ம சீனுங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் உள்ளே போன பிறகு அவர் வரல, அந்த சீனுக்கு வரவே இல்லை. என்னடா பண்ணுறதுக்கும் போது அப்போ நம்ம கொஞ்சம் உளர்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம பண்ண தவறில்ல, நம்ம தவறு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு கட்டம். அந்த சீனை எப்படி கடக்கிறது இல்லையா? காட்சியை நம்ம கடத்த முடியாது. ஆமாம், கடக்க முடியாது. அவர் பேச வேண்டிய டைலாக சடனாக ஒரு செகண்டில் நடந்ததுனால ப்ரிப்பேராக அவர் வர மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருப்போம். சடனாக ஒரு 2 செகண்டில் நடந்த விஷயந்தான் அது. அதனால் நம்மளும் கொஞ்சம் திணற மாதிரி. அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு இதாக. மற்றபடி வசனங்கள்லாம் நீங்கள் எப்படி பயிற்சி எடுப்பீங்க? நான் வசனம் எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கும் எனக்கு வந்து நான் என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் எங்கள் ப்ரொஃபஸர் பேசுனதெல்லாம் இன்றைக்கும் சொல்லுவேன். அவர் என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் என் மைண்டில் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட நான் பேசும்போது இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஏன்னா நான் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நான் மற்ற பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர் அதுக்கு ஹிஸ்ட்ரிக்கே ஃபஸ்ட்டு சொல்லுவார் என்னென்னா, ஹிஸ்ட்ரி இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் பட் இன்ஸ்பிரேஷன் பார். அது ஒன்று சொல்லிடுவார். அதே போல் யாரையும் ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மரியாதையாக நம்ம செய்யணும். இப்போ பக்கத்து ரூமில் ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா அந்த ரூமில் ஒரு நண்பர் இருக்கார், அவரை கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னால் போகிறவரும் சார் உங்களை கூப்பிட்டாரும்பார். அவர்கிட்ட சொல்லிவிடும்போதே அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டுவான்னா யோ உன்னை கூப்பிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது 82 சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி நான் என் நண்பர்கள் சொன்னால் கூட இவன் அவன் நம்மளை அறிமுகப்படுத்தினா கூட இன்னொருத்தட்ட அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் இவருன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுவேன். நல்ல நல்ல விஷயம், சரி இனிமேல் அப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படி. அப்போ அந்த மெமரி எல்லாம் இருக்கிறதுனால நான் டயலாக்குகளை நல்லா 2வது நாள் 3வது நாள் மெமரி பண்ணிடுவேன். அது என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கங்கிறத உள்வாங்கிட்டு 2வது நாளே. இப்போ வந்து சடனாக ஒரு ட்ராமா நடக்கும்போது ஒருத்தர் வந்து பாம்பே போய் இறங்கின உடனே அவர் அன்றைக்கி பண்ண மாட்டேன்ட்டு வந்துட்டார். மறுநாள் ட்ராமா, இன்றைக்கி பண்ண மாட்டேன் நான் வரலன்ட்டு வந்துட்டார். உடனே என்னடா அந்த கேரக்டர் துரோணர் நாடகம், அதில் பரசுராம கேரக்டர். ஆமாம், பரசுராம கேரக்டர். ஏன்னா அவர் பண்ண மாட்டேன்ட்டார். எனக்கு வந்து 10வது சீன் அர்ஜுனன் கேரக்டர் அது பண்ணணும். இது 4வது சீன். சரி பண்ண மாட்டேன்ட்டு வந்தோடனே அப்புறம் நான் எல்லாரையும் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் நான் அடுத்த நம்பர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி அது போல் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போவுமே அதை மெமரி பண்ணிவிட்டு மறுநாள் அந்த சீனை பண்ணிவிட்டு
அதுக்கடுத்து அந்த வேஷத்தை கழிச்சிட்டு டக்குன்னு அர்ஜுன் வேஷம் போட்டு அது பண்ணேன். 4 அப்புறம் 10ங்கிறதுனால ஒரு 6 சீன் கேப்பில் காஸ்டியூமில் மாற்றணும்ல. இது பரசுராமனுக்கு தாடியெல்லாம் வச்சு முனிவர் வேஷம் போடணும், வேற மாதிரி இருக்கும். வேறு மாற்றிட்டு உடனே நம்ம அந்த வேஷத்தை இது பண்ணோம், காஸ்டியூமை மாற்றினோம். அது மெமரி நம்ம பண்ணிக்கிடுவோம், ஜனா பண்ணிடுவார் அப்படின்னு உடனே நாளைக்கு பண்ணணும்னா இன்னைக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. அந்த குறுகிய நேரத்திலேயே நீங்கள் பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இது கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த செயல் இருக்கு பார்த்தீங்களா, கவனித்தல், அதுவே நமக்கு வந்து இந்த நினைவாற்றலை நமக்கு அதிகப்படுத்தும். அந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே ஆக்டிவா இருக்கணும். இப்போ நம்ம இங்க இருக்கோம்னு சொன்னா இங்க நம்ம இருக்கணும், அதுதான் முக்கியம். அதான் இப்போ பள்ளியெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் சொல்ல கேட்டிருப்போம், பிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம நினைவுகள் எங்கெங்கேயோ விட்டுட்டு நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம். கவனிக்கிறதுங்கிறது மூலமா நம்மளுடைய அந்த நினைவாற்றலை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு விளம்பரத்துக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கம் ஆன்லைனில் இன்னைக்கு நேரலையில் மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் நேரலையில் இணைஞ்சிருக்கார். அவருடைய அனுபவங்கள், அவர் பேசின வசனங்கள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது அடுத்ததாக ஒரு வசனம் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து நடிகர் திலகத்தை அவரோட நடிப்பை ரசித்து தான் நான் வந்து நாடகத்துக்கே வந்தேன்னு சொன்னீங்க. அப்போ நிச்சயமாக அவருடைய வசனத்தின் தாக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அவர் பாடுற பாடலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வசனத்தோட தாக்கமும் இருந்திருக்கும். அவர் பேசின படங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வசனம். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன்ல எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜாக்சன் துறையோட பேசுகிற வசனங்களை தான் பேசுவாங்க. நான் அதை பேசலை. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு அவர் சாமி கும்பிட வருவார், முருகரை கும்பிட வருவார். அந்த முருகரை கும்பிட வரும்போதே ஒரு அழகான ஒரு இது சொல்லுவார். முருகா, செந்தூர்வாள் செல்வக்குமரா, வேலெடுத்து வீசிக்காட்டி வீரவழி தோற்றுவித்த வீரனே, தமிழ் தேவா, இளமையே, எழிலே, உலகலாம் தமிழர் மரபு தலைத்தோங்க, தமிழ் மொழி எவருள்ளத்தும் அழியாது நின்று நிலைபெற அருள் புரிவாய் அப்பனே. இது அந்த சாமி கும்பிடும்போது பேசுகிறது. அதுக்கு பிறகு அவருடைய மந்திரி வந்து வெள்ளைக்காரனை ஒருத்தன் போய் நெல் மூட்டையில் கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க சேர்த்து வச்சுருக்காங்கன்னா கொள்ளையடிக்க எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அங்கே ஒரு ஆளை காலி பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ தூதுவர் வந்து மந்திரியை கூப்பிட்டுட்டு போய் அவனை வந்து உயிருக்கு உயிர் பலி பதில் கேட்டிருக்கிறான் அப்படின்னு ஓலை அனுப்பியிருப்பான். அப்போ மந்திரியை கூப்பிட்டு விசாரிப்பார். மந்திரியை கூப்பிட்டு விசாரித்தோன்னா நீ இது பண்ண தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, போதும் மன்னா போதும், என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா அப்படிம்பார். நான் மன்னிப்பது சுலப மந்திரியாரே, ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உங்களுக்கு? அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புயற்சி செய்தது சகிக்கக்கூடியதா? போர் என்றால் பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போர் என்றால் தோல் பூரித்திருக்க இந்நேரம். ஆனால் நாம் இப்படி இருப்பதற்காக மற்றவர்களை கொஞ்சம் தமிழ் மன்னர் பரவாயில்ல அந்த டயலாக் மறுபடியும் பேசுகிறேன். போர் என்றால் பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போர் என்றால் தோல் பூரித்திருக்கும் இந்நேரம். மந்திரியின் மனம் ஈனப்பட்டதால் இப்படிப்பட்ட இன்னல்கள் ஏற்பட்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர். இத்தனை இன்னல்கள் மந்திரியின் மனம் ஈனப்பட்டதால் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் நம்மை பழித்து கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா மந்திரியாரே? நான் இதை மன்னிப்பதா மந்திரியாரே? மக்களால் நீர் வாழ வேண்டியது போய் உம்மால் மக்கள் வாழ வேண்டியது போய் மக்களால் நீர் வாழ்வதாக நினைத்த சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவா இது? என்னுடைய துடிப்பு அடங்கவில்லையே. கட்டபொம்மன் கயமத்தனத்தை சகித்து சலுகையும் காட்டினார் என்ற அவப்பேரை நீர் ஏற்படுத்தியிருப்பது நீர் ஆற்றிய தொண்டில் எல்லாம் பெருந்தொன்றாக இருக்கிறது அப்படின்னு அந்த டயலாக். சூப்பர். இப்படி டயலாக வந்து பார்த்து பார்த்து பேசியிருக்கீங்க. அவருடைய நடிப்புல நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள்? தெய்வமகன் படத்தில் அந்த 3 வேஷங்களும் 3 வித்தியாசமாக பண்ணியிருப்பார். ஆமாம், அந்த மகனை கொலை செஞ்சிரு குழந்தைய அப்படின்னு சுந்தரராஜ் என்ற சொல்கிற சீனும் சரி. அதுக்கு பிறகு அந்த மகன் வளர்ந்து வந்து தன்னுடைய தாய் தந்தை யாருன்னு கேட்குறதுக்காக சுந்தரராஜ் என்ற கேட்குறதும், ஏன் நான் வந்து அனாதையாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அனாதையாக்கப்பட்டி அப்பாருன்னு கண்ணாடியை காட்டுவார். ஆனால் கண்ணாடியை பார்த்து இந்த அவலட்சணமான முகத்துக்காக தான்
பூ இவ்வளவுதானா? குட்டி அழகா இல்லைங்கிறதுக்காக மான் அதை விட்டு பிரிஞ்சதாகவோ, மலர் அழகா இல்லைங்கிறதுக்காக கொடி அதை உதிர்த்து விட்டதாகவோ நான் கதையில் கூட படிக்கலையே டாக்டர். ஏன்னா அப்படி ஒன்றுமே அறியாது, முன்னறியாது அன்னையும் இது அவங்க யார் டாக்டர் அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன்ப்பா, ஆனால் அவங்ககிட்ட தான் நீ போய் நீ தான் அவங்க பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அப்படிம்பாரு. நான் ஏன் டாக்டர் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன்? அதான் என்ன வெறுத்துட்டாங்களே. நான் அனாதையிலேன்னு தெரிஞ்ச நேராக கடற்கரைக்கு ஓடி போய் கடலோட அலைகளை சேர்ந்து நான் அனாதை இல்லைன்னு சேர்ந்து கலைகளோட அலைகளை சேர்ந்து நான் ஓன்னு கத்தனை டாக்டர்பார் அந்த சீனு. அப்புறம் அவர் தந்தைகிட்ட கடைசியில் வந்து பேசுகிற சீனு, அதில் சீன் பை சீனு வந்து அவர் ரசிக்கக்கூடிய சீனெல்லாம் இருக்குது. அதனால் நிறையா படங்கள் அது இப்போ நடிக்கணும் அப்படின்னு நடிப்பை வந்து நம்மளுடைய அந்த முன்னுதாரணமாக எடுக்கிறவங்க, அந்த கலைத்துறையை நேசிக்கிறவங்க நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு அசைவையுமே ரசித்து நேசித்து அப்படி தான் அவர் பேசின வசனங்களை எல்லாம் பேசி பேசி பயிற்சி எடுத்து நடிக்க வருவாங்க. ஆச்சரியம் இல்லை. இப்போது நடிகர் திலகம் மாதிரி ஒரு மிக பெரும் இமயம், அவருடைய நடிப்பை பார்த்து நீங்கள் பரவசப்பட்டிருக்கீங்க. அவர் இல்லாமல் மற்ற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய நடிப்பில் உங்களுக்கு இவர் சிறப்பாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரின்னா? நான் எம்ஜிஆர் படம் பார்த்துருக்குறேன், கமலஹாசன் படம் பார்த்துருக்குறேன். மற்றவங்களும் நல்லா பண்ணுறாங்க. எப்படி சிறப்பு ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பாணியில் அவங்க பண்ணுறாங்க. ஸ்டைலு அதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதான் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிறது நல்லது இல்லையா? நம்மளுக்கு அது வந்து நம்ம மேடையில் எடுத்துகிட்டு வரும்போது அது நமக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க, முகநூலில் பதிவுகள் வந்திருக்கு. அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்காக ரங்கநாதன் தினேஷ் நம்ம நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்கிறாரு. வெள்ளி இலைகள் இல்லை என்றாலும் வெளி ஒளி அலைகளின் மூலம் வெவ்வேறு மனிதர்களையும் வெகு விமரிசையாக வரவேற்று வெள்ளிக்கிண்ண சந்தனம் பூசி வெள்ளம் போன்ற தொகுப்புகளை பேசி வெள்ளம் போன்று பாய்ந்திட வெறுப்பு ஏதும் கொள்ளாமல் வெறுமையாகவும் இல்லாமல் வெற்றி மாலை சூடிட வாழ்த்தும் அப்படின்னு நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. அயத்தூர்லேருந்து லோகேஸ்வரி தினேஷ். அம்பத்தூர் முத்துலட்சுமி அவங்க எல்லாரும் அருமை அப்படின்னு அதுக்கு போட்டிருக்காங்க அந்த பதிவுக்கு. பொன்னியமேடு வன்னை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை வணக்கம், அக்கம் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறேன். நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவரோட பேட்டியை கேட்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட அரங்கம் ஆன்லைன் அந்த நிகழ்ச்சியில் தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. மந்தைவெளி விநாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. மீனா திருநெல்வேலியிலேருந்து அவங்களும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து மீனா நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இருக்கீங்க, நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து போடுங்க. செய்யார்லேருந்து சந்திரசேகர் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. லோகநாதன் பிரேமா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. பாடல்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு மெக்கானிக் சரவணன் சொல்லியிருக்காரு. கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் சொல்லியிருக்காரு, காலை வணக்கம், நாடக கலைஞர் திரு ஜனார்த்தனன் அவரை இனிதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நாடக கலைஞர் திரு ஜனார்த்தனன் அவரை நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வரவேற்கிறோம். நாடக அனுபவங்கள் பற்றி சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்வதை கேட்டு ரசிக்க நிகழ்ச்சியோட காத்திருக்கும். ஆரம்ப பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளங்கோவன் சென்னையிலேருந்து காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக பொன்னியமேடு வன்னை கணேசன் இன்னொரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அரங்கம் ஆன்லைனில் சிறப்பு அழைப்பாளர் நாடக கலைஞர் திரு ஜனார்த்தனன் அவரோட பேட்டியில் ராஜராஜ சோழன் நான் என்ற பாடலை ஒளிபரப்பி அவருடைய வசனத்தையும் ஒளிபரப்பி நிகழ்ச்சியை ஆரம்பித்தீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டுக்கும் உங்கள் வசனத்தையும் அப்படியே ரிலேட் பண்ணிட்டாரு. ஆறுமுகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் பாடலே அருமை, தொடரட்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அயனாவரத்துலேருந்து அப்பு டெய்லர் அவர் அனுப்பியிருக்காரு. ஹேமலதா சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், அரங்கில் அசத்த போகும் நிகழ்ச்சி மகிழ்ச்சி இனிமை சூப்பர், அரங்கம் ஆன்லைன் கேட்டு ரசிக்கிறோம், வருக வந்தனம் நமஸ்காரம், ஆரம்பமே படா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சிறப்பான வரவேற்பு, சிறப்பு விருந்தினர் பகிர்வு, கலந்துரையாடல், வசனம் அருமையாக இருந்தது. மடை திறந்த வெள்ளம் அருவியாக வசனம் கொட்டுகிறது, கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் அனுப்பியிருக்காங்க. அம்பத்தூர்ல இருந்து முத்து லக்ஷ்மி அவங்க சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து தா சோமசுந்தரம் பிரபு அவரும் அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்து அனுப்பியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து ராமன், நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவருடைய பகிர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அருமையான பகிர்வுங்க அப்படின்னு சொல்லி நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. மேலப்பேட்டிலேருந்து தயாளன் அவரும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறப்பு விருந்தினர் திரு ஜனார்த்தனன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவரோட அனுபவம் கேட்க நாடக கலைஞர்கள் மிக சிரமப்பட்டு மேடையில் நடிக்க கைத்தட்டல் தான் அவர்களை மகிழ்விக்கும் அப்படிங்கிறது தெரியுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபு அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோக்ராம் ரொம்ப நைஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல பாட்டும் கேட்டுட்ருக்கோம், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவையிலேருந்து பெரிய நாயக்கன் பாளையத்திலேருந்து பிரேம்நாத் அவரும் நிகழ்ச்சியில் நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவரோட நேர்காணலில் உரையாடல் கேட்பதில், எதையுமே கவனமாக கேட்பதில் நினைவாற்றல் கூடும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னீங்களே, அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவசுப்பிரமணியன் அப்போ எவ்வளோ உன்னிப்பாக கேட்குறாங்க நிகழ்ச்சி அப்படின்னு தெரியுது. அதுக்கே மிக்க நன்றி பிரேம்நாத். சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் இன்னொரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. நாடக கலைஞர் ஜனார்த்தனன் தனது கம்பீரமான குரலில் அனல் தெரிக்கும் வசனங்களை அற்புதமாக பேசி காட்டியது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடன் உரையாடியதுக்கும் எனக்கும் ஒரு பாராட்டு சொல்லியிருக்காங்க, நன்றி. அன்பு ராணி அவங்க சொல்லியிருக்காங்க, ராஜராஜன் பாடலுடன் இனிமையாக ஆரம்பித்தது, ஜனார்த்தனன் அவரோட குரல்ல ஒரு பாட்டு சூப்பருங்க, குரல் நன்றாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து தங்கராஜ் அவர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் அவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களும், அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. பதிவுகள் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் நன்றி நானும் சொல்லிக் கொள்கிறேன். அருமையாக போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து இவ்வளோ உன்னிப்பாக நிகழ்ச்சியை கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பதிவுகளில் இருந்தே தெரியுது. நீங்கள் சொன்னீங்க எனக்கு நினைவாற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லி, அதனால் வசனங்களை எல்லாம் அப்படியே கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணது. என்றைக்கோ நம்ம கேட்ட வசனம், நான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் முன்னேற்பாடே கிடையாது, நான் முன்னாடி கூட உங்ககிட்ட கேட்கல, திடீர்னு நான் இப்போ கேட்டது தான். அப்படி இருந்து உங்கள் நினைவுகளில் இருக்க வசனங்களை தான் நீங்கள் பேசுகிறீங்க, அது மக்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நான் உடனே உங்கள்கிட்ட கேட்குறேன், அடுத்த நொடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வசனத்தை பேசுகிறீங்க, அதை நான் கண்கூட பார்க்குறேன். அந்த நினைவாற்றல் தான் ஒரு கலைஞருக்கு வந்து, அதுவும் மேடையில் நம்ம வந்து நடிக்கிறோம் அப்படிங்கும்போது எப்படியாவது அந்த காட்சியை நம்ம சமாளித்து அருமையாக அந்த இடத்துல எந்த தொய்வும் இல்லாமல் கொண்டு போயிடணும் இல்லையா, அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாடகம் அப்படிங்கிறது பல நடிகர்களோட கனவாக இருக்குது. முதல்ல கலைத்துறையில் எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நாடகத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்கள் தான் அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு வெற்றியையும் கொடுக்குது இந்த கலைத்துறையில் நிற்கிறதுக்கு. கூடவே நீங்கள் பாடவும் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அதோட சேர்ந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரும் திறமைக்கு உள்ள வந்துடுது இல்லையா. நம்ம தொடர்ந்து பேசப்போ விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அரங்கம் ஆன்லைனில் மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் இணைந்திருக்கிறார் நேரலையில். அவருடைய அனுபவங்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு நாடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் கிடச்சி நம்ம வந்து நிரூபிக்க மாட்டோமா, இந்த நாடகத்துறையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தான் நிறைய கலைஞர்கள் இந்த கலைத்துறைக்கு வராங்க. இப்படி இருக்கும்போது அந்த பெரிய கதாபாத்திரங்கள் நடிப்புக்கு பல நேரங்களில் உதவியாக இருக்கிறது அந்த துணை கதாபாத்திரங்கள் தான். அந்த கதாபாத்திரம் இல்லைன்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த வலிமையே இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் அந்த கதாபாத்திரம் அதிகமாக பேசப்படக்கூட செய்யும். அப்படிப்பட்ட ஒரு துணை கதாபாத்திரம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்கா? இந்த துணை நடிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா படத்தில்?
அது இப்போ சடனாக நினைவுக்கு வரல. ஆனால் இருக்குது, நிறைய இருக்குது. துணை கதாபாத்திரங்கள் இல்லாமல் அது அதாவது அந்த ஹீரோவுக்கு, அதாவது இப்போ ஹீரோ இருக்கிறாரு, காமெடியன் இருக்கிறாரு. ஹீரோ வந்து எதுக்காக காமெடியனை கொண்டு வராங்க அப்படின்னா, ஹீரோ எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டுருவார், எமோஷன் ஆயிடுவார். இப்போ டக்குன்னு அவர் வந்து ஒரு சண்டைன்னு வந்தால் அவர் அருவாள் எடுக்குது, வெட்ட போயிடுவார். அந்த மாதிரி அவருக்கு அந்த திங்கிக்கு வராது. ஆனால் அது காமெடியான ஏன் கொண்டு வராங்கன்னா, அவன் வந்து டக்குன்னு காலை பிடிச்சி, ஐயா நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க, நீங்கள் செஞ்சால் இப்படி போயிடுவீங்க, இதனால இந்த குடும்பம் கெட்டு போகும், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதை அமைக்கிடுவார். அமுக்கணும். அதுக்கு பிறகு தான் அவருக்கு ஹீரோக்கு ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நிறையா இதில் வரும். அதனால தான் வந்து இப்போது நீங்கள் மன்னர்கள் காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கிருஷ்ணதேவர காலத்தில் வந்து நம்ம விகடகவி தெனாலிராமன் இருக்கிறார். அவர் அவசரப்படுறது புத்திசாலித்தனமாக இவர் சில விஷயங்களை அவர் செய்வார். இப்போ அக்பருக்கு வந்து பீர்பால் இருக்கிறார், சந்திரகுப்தனுக்கு சாணக்கியம் இருக்கிறார். இது மாதிரி அதுதான் ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய அறிவு அதில் அவங்களுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கும். ஆமாம், இப்போ என்எஸ்க்கு சொன்னோம்னா ரெண்டும் சேர்ந்தது தான். அந்த சிந்தனை இருக்கிறதுனால தான் அந்த கதாபாத்திரம் நமக்கு மெயினாக பேசப்படுது. ஆமாம், அதனால தான் காமெடி கொண்டு வராங்க. அதனால சில அறிவுரைகளை சொல்றது வந்து ஹீரோக்கே அறிவுரை சொல்றது காமெடியன் தான். ஆமாம், ஹீரோ என்னதான் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது எதிர்மறை கதாபாத்திரம் கிடைச்சிருக்கா மேடையில் நடிக்கும்போது? இந்த புலித்தேவன் பண்ணினேன். புலித்தேவனில் வந்து மெஹபூஸ் கான் கேரக்டர் அது எதிர்மறையான கேரக்டர் தான். அதாவது இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், புலித்தேவருக்கு அகென்ஸ்டாக இருக்கிறோம். வரி கேட்குறோம், அவர் டென்ஷன் ஆகிறாரு, சண்டை போட்டு போகிறோம். அந்த கேரக்டர் முடித்து கடைசியில் அந்த கேரக்டர் இப்போ நான் அந்த ராபர்ட் கிளிவிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் போன பிறகு எனக்கு அதுக்கு பிறகு கேரக்டர் இல்லை. அதுக்கு பிறகு கடைசியில் புலித்தேவரை வஞ்சனையாக பிடிக்கக்கூடிய சூதில் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பின்னாடி வருது, சூழ்ச்சியில் பண்ணுற மாதிரி. அப்போ நான் தான் அந்த கேரக்டரை பண்ணி அவரை பிடிக்க வைக்கும். அந்த கேரக்டர் அதில் கிடச்சிது. கடைசியில் அந்த அனந்தராமன் ஒரு கேரக்டர் வருது. ஆல் இண்டியா ரேடியோவில் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் பண்ணினோம். ஆமாம், ஆல் இண்டியா ரேடியோவில் இங்கே ஸ்டேஜில் அந்த நாடகம் பண்ணினோம். நாடகம் சிறப்பாக இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க, அது பண்ணோம். அந்த கேரக்டர் பண்ணேன். அது ஒன்று தான் இந்த நெகட்டிவான ஒரு கேரக்டர் கிடைச்சிது. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு அந்த கதாபாத்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கள் கிடைக்கும். நேஷனல் தியேட்டரில் வந்து ஒரு 4-5 நாடகங்கள் ஏற்று நடிச்சிருக்கீங்க. தசாவதாரம் அப்படிங்கும்போது என்ன கதாபாத்திரம் ஏற்று? நான் அதில் மகாபலி பண்ணேன். மகாபலி கேரக்டர் பண்ணேன். அது வாமன அவதாரம் வரார் இல்லையா, அவர் வந்து நம்ம மகாபலி தானம் கேட்குறாரு, போட்டு அமைக்கிற மாதிரி அந்த மன்னன் கேரக்டர் பண்ணேன். நம்மளோட போஸ்டர் வந்து பார்த்துருப்பாங்க மக்கள், நம்ம போட்ட போஸ்டர், அது என்ன கதாபாத்திரத்துக்கான போஸ்டர்? அது அந்த ஆர்காட் நவாபுடைய பிரதர் மெஹபூஸ் கான். அதுதான் அந்த டயலாக் தான் ஆரம்பமே. அது ஃபஸ்ட்டு முகமது அலி பேசுகிறதாக நான் பண்ணியிருந்தேன். அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் சேர்த்து நான் அவங்க அந்த போஸ்டர் பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் தானா அந்த அளவு இருந்தது. அப்படி அந்த ஒப்பனைகளும் நம்மளை வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாற்றுது இல்லையா? அந்த அளவு ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து நிச்சயமாக இந்த யதார்த்தமான நாடகம், சமூக நாடகங்கள், இது வந்து மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய நாடகங்களாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நான் கொடுத்த நாடகத்தில் பங்கேற்றிருக்கீங்களா நீங்கள்? சமூக நாடகங்கள் விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி நாடகத்தில் ஒரே ஒரு நாடகம் வந்து ஐஸ்வர்யம்னு வந்து ஒரு நாடகம் மிஸ்டர் ரவிக்குமார் அவர் பண்ணார். அதாவது என்னென்னா, ஒருத்தர் வந்து அவர் கை கால் விளங்காமல் வர்றாரு. அவருடைய மைண்டு மட்டும் பேசவும் முடியாது. அவர் மைண்டு வந்து என்ன இருக்குது, ஏன் அவர் இப்படி இருக்கார், ஏதோ இந்த வாட்டர் கேனை போட்டு மிதிக்கிறது, வீட்டில் செடியை தூக்கி போடுறதுங்கிற மாதிரிலாம் பண்ணுவார். ஏன் இப்படி பண்ணாங்கிறத
அந்த பிரெயினை வந்து கன்வெர்ட் பண்ணி இன்னொருத்தர் மூலமாக பேசுகிற மாதிரி ஒரு இதாக ஒரு சயின்டிஸ்டாக ஒரு விழிப்புணர்வு நாடகமாக அது வந்து ஐஸ்வர்யன்னு ஒரு ட்ராமா பண்ணோம். அந்த ட்ராமாவில் அது என்ன அவர் சொல்ல வராருங்கிறத, என் வீட்டை வந்து என் வீடுங்கிறது மரங்கள் செடி கொடியோட ஒரு சின்ன ஒரு வீடாக அழகாக இருந்தது. அந்த வீட்டை கட்டி இடிச்சு போட்டு அதில் அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வச்சுருக்குது. அது எனக்கு பிடிக்கல. அதே போல் என் வீட்டில் அழகான ஒரு பூமியில் ஒரு நல்ல கிணறு இருந்தது. அந்த தண்ணியை நான் நல்ல தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதை எடுத்துகிட்டு இப்போ தண்ணியை வந்து வெளியிலேருந்து விலை கொடுத்து வாங்கி வாட்டர் கேனில் போட்டு போகிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேங்கிற மாதிரி அதை இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி அதை பண்ணேன். அது ஒரு அதாவது இப்போ இந்த போல சூழ்நிலைக்கு இந்த மழை காலத்துக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டினது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு. ஆமாம், அது ஐஸ்வர்யம்னு ஒரு நாடகம், அது நல்லா இருந்தது. அதில் மற்ற சமூக நாடகங்கள் அப்படின்னு பார்த்தா எந்த நாடகத்தை சொல்லலாம்? சமூக நாடகங்கள் ஆரம்பத்தில் 1-2 சமூக நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜெயில் டைரி, பூவின் புன்னகைன்னு ஒரு காதல் சப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சிரிப்பவர்கள் சிரிக்கணும் ஒரு காமெடி ட்ராமா. அப்புறம் கீரியும் பாம்புன்னு அவர் நம்ம பன்னீர்செல்வங்கிற ரைட்டரு, அவருடைய நாடகங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு நடிக்க ஆரம்பித்தேன். அவர் தான் எனக்கு நடிப்புக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அவருடைய நாடகங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தேன். காமெடி பிளே அது மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மற்றவங்களுடைய இதில் போகும்போது ஹிஸ்டாரிக்கல், புராணம், ஆமாம், அப்புறம் KRS குமார் அவர்களுடைய நாடகங்களில் ஆண்டாள், பக்த ஆண்டாள், ராமானுஜர், அப்புறம் லேட்டஸ்ட்டாக ராகவேந்திரர், இந்த மாதிரி நாடகங்கள் அவருடைய ட்ராமா எல்லாமே புராணம் நாடகம் சம்மந்தப்பட்ட நாடகங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது நகைச்சுவை பற்றி சொன்னீங்க. ஆமாம், மேடையில் வந்து நடந்தால் ஒரு நகைச்சுவையாக முடிஞ்சு போகிறது, இதெல்லாம் நம்ம கதாபாத்திரமே நம்மளை சிரிக்க வச்சிரும் இல்லையா? சில கதாபாத்திரங்கள் நம்மளை அறியாமல் வசனம் பேசுகிற இடத்துல நம்மளே ரொம்ப கட்டுப்படுத்திட்டு அந்த வசனத்தை பேசுகிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். நகைச்சுவை கதாபாத்திரமெல்லாம் கிடச்சிருச்சுன்னா, அப்படி நகைச்சுவை கதாபாத்திரம் ஏதாவது ஏற்று நடிச்சிருக்கீங்களா? ஒரு அட்வொகேட் கேரக்டர் பண்ணேன், கீரியும் பாம்பும் அப்படின்ட்டு. ஒருத்தர் வருவார், சார்னு வருவார், யார் அப்படின்பா, நான் தான் கிரிம்பார். கிரினா கிரி தான், கீரி இல்லை அப்படிம்பாரு. சரி, என்ன விஷயம்? ஒரு கேஸு. என்ன கேஸ்? கொலை கேஸ். ஆமாம், இனிமே தான் பண்ணணும் அப்படிம்பாரு. நீங்கள் உங்கள் வக்கீலுங்க? நான் தான் வக்கீல். என்னை பார்த்தா தெரியலையா அப்படின்னு பாரு கோட்டை போட்டோன்னே, என்ன கேஸு அப்படிங்கும்போது கொலை கேஸானு அவர் கேட்பார். ஆமாம், இனிமே தான் பண்ணணும் பாரு. யாரை? உங்களை தான். என்ன சார் என்ன சார் வந்த உடனே வந்து கேஸுனாலே கொலை கேஸ் அங்கே கேட்குறீங்களே? இல்லைப்பா, இப்போ யாராவது சாமியாரெல்லாம் கொலை கேஸில் போகிறாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ஏதாவது ரேப் கேஸாக இருக்குமா? சார் நான் வேறு ஆளை பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு. இல்லை கோச்சிக்காதீங்க, சரி என்ன கேஸுன்னு சொல்லுங்கள். நான் டைவர்ஸ் பண்ணணும். யாரை அப்படின்னு. என்ன சார் நீங்கள் உண்மையிலே வக்கீல் தானே? பின்ன நான் வக்கீல் தானே. ஒரு டைவர்ஸ்னால் யாருன்னா என் ஒய்ஃபை தான் பண்ணணும். உங்கள் ஒய்ஃபை தாங்க நீங்கள் டைவர்ஸ் பண்ண முடியும், பக்கத்து வீட்டுக்கார ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு வக்கீல் கேரக்டரு ஒரு காமெடியாக போச்சு. இது அந்த வக்கீல் கேரக்டர் ஃபுல்லாக அந்த ஒரு 2 சீன் தான் வரும். 2 சீனில் அந்த காமெடி கேரக்டர் பண்ணணும். இப்போது நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் நம்ம வந்து நல்ல ஆழமான சிந்தனையோட வெளிப்படுத்தினா தான் அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரியும் போய் சேரும். சில நேரங்களில் நகைச்சுவை வந்து நம்ம இந்த காட்சிக்கு சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்க்கும்போது அது அந்த அளவு ஒன்றி போகாது இல்லையா? அது கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும். ரைட்டருக்கு உள்ள வேலை அது. இப்போ டயலாகெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி அந்த வசனங்களை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவாரா? கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவாங்க, டயலாக் கொடுப்பாங்க, நாங்கள் அதை பார்ப்போம், சுச்சுவேஷன் நாங்கள் பார்த்துட்டு நம்ம பேசுவோம். இதை இப்படி பேசுனா நல்லா இருக்கும். சில டைரக்டர்ஸ் வந்து டயலாகை சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேசுங்க, இதை இப்படி தான் நான் எழுதியிருக்கேன் அப்படிம்பாங்க. அது சொல்லுங்க. ஆர்எஸ் மனோகர் அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் இருக்கும்போது நான் அந்த குரூப்பில் போகல, அவர் இறந்த பிறகு தான் அந்த குரூப்பில் போனேன். நாகராஜன்கிறவர் பண்ணுவாங்க, நல்லா பண்ணாங்க. அதாவது விதுரர் கேரக்டர் தான் அதில் பண்ணேன். ஒரு எமோஷனாக முதல்ல சைலண்ட்டாக வந்துகிட்டே இருப்பான். கடைசியில் துரியோதனன் வந்து நீ கண்ணனை வந்து எனக்கு பகைவன்,
நீ வந்து அவனை வரவழைச்சி அவனுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு உணவு பரிமாறி நீ ஒரு தாசி மகங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நமக்கு எமோஷன் ஆயிரும். மூடனே, கண்ணனை பழித்த வாய் என் அன்னையும் பழித்து விட்டது. நடக்கப் போகும் யுத்தத்தில் உனக்காக போர் புரிய நினைத்திருந்தேன். இனி அந்த நினைப்பு பொய்யாக போகட்டும். இந்த வில் இருந்தால் தானே போர் செய்ய முடியும். இந்த வில்லை ஒடித்து எறிகிறேன் பாருன்னு ஒடிச்சு தூக்கி எறிந்து போட்டேன். அந்த ஒடித்து எறிகிறது அந்த அது நம்ம சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இதனால் அது சவுண்டு கொடுத்துட்டேன். ஹை பிச்சில் ஏற்றி பேசணும்னு. அதனால இப்போ இந்த புராண நாடகங்கள்ல எல்லாம் நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க. அந்த லிஸ்ட் பார்த்தாலே தெரியுது. அதில் போடக்கூடிய அந்த உடை இருக்கு இல்லையா, அந்த ஆடைகள்லாம் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு போட்டுட்டு. நம்ம ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு காட்சிக்கு போயிட்டு வருவோம், அடுத்த காட்சிக்கு பெரிய இடைவெளியெல்லாம் இருக்கும். காட்சிக்கு இடைவெளி இல்லை. அது நம்ம வந்து நாடகம் ஃபுல் சீனில் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம 7 மணிக்கு நடிக்கக்கூடிய சீனுக்கு வந்து 4:30 மணிக்கே போட்டுருவோம். ஆமாம். அப்போ அவர் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மணி நேரம் போட்டுக்கிட்டு இரிட்டேஷனாக தான் இருக்கும். அது முடிச்சு அதெல்லாம் நடிக்கும்போது ஆமாம். அதெல்லாம் அதுவும் இல்லாமல் சிலது விக் வச்சுருப்போம், முதல்ல கலந்து விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ சில கதாபாத்திரமெல்லாம் நீங்கள் எப்படி அதை கற்பனையாகவே பார்த்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை மாரீசன் கதாபாத்திரம்லாம் ஒரு மான் மாதிரி அவன் மாயமானா வரணும் இல்லையா, அதெல்லாம் எப்படி அதை பண்ணும்? இல்லை, அது நம்ம டயலாக்ல தான் இருக்குது. ஆமாம், டயலாக்ல தான் இருக்குது. அதாவது ராவணன் வந்து சொல்லிடான், நீ போய் நீ அவனை அந்த மானா மாறுறது. அப்போது இவங்கிட்ட கும்பகர்ணன்ட்ட பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக் தான். போனால் இவன் கொள்ளுவான், போகலைன்னா அவன் கொள்ளுவான். ஆக மொத்தம் 2 பேருக்கு மத்தியில் நான் போகக்கூடிய இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அதுதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, இவனுக்காக போய் தான் ஆகணுங்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அந்த டைலாக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவன் நான் மாறுறேன் பாரு, இந்த மாரிசன் தான் வந்து அந்த கூனி இருக்குல்ல, கூனியுடைய மனசை மாற்றுறது மாரிசன் தான். அது வரைக்கும் அவங்க நல்லதான் ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அது போயிட்டு இருக்கும்போது மாரிசனை வந்து ஒரு விபூதி அடித்து மாற்றி விட்டுற மாதிரி. அதுக்கு பிறகு தான் அவங்க மைண்டே மாறி போய் அதை மாற்றி சொல்கிற மாதிரி ஆயிடுது. அதுதான் மாரிசனுடைய கதாபாத்திரம். அப்போ அதையும் அப்படி தான் பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அப்படிதான். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அரங்கம் ஆன்லைனில் இன்னைக்கு நேரலையில் மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவருடைய அனுபவங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரலையில் நீங்களும் அவர் கூட பேசலாம். அதுக்கான தொலைபேசி எண்களை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 044 இணைப்பு எண்ணோட 28389871 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண் 044 அந்த இணைப்பு எண்ணை போட்டுட்டு 24987355 இந்த எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர் கூட அவருடைய அனுபவம் நீங்கள் கேட்டதில் உங்களுக்கு ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கேட்கலாம். இப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கலைஞராக அவருக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் மேடையில் நாடகம் நடிக்கிறீங்க, நடித்து முடித்த உடனே மக்களோட அந்த நேரடியாக வந்து உங்கள் கதாபாத்திரத்தை பற்றி உங்ககிட்டயே அவங்க பேசும்போது அப்படி பேசுகிறது எப்படி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்து எல்லோரும் வந்து மேடைக்கு வந்து அவங்களோட படம் எடுத்துக்கிடுறது, ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்கிறது, கேஷுவலாக பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் தான் உண்மையில். அந்த பாராட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம அதுதான் எது வந்து நமக்கு கிடைச்சாலும் அந்த பாராட்டுக்கு நிகராகாது. ஆமாம், அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நமக்கு. அடுத்த இதில் நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து இது வரைக்கும் எத்தனை நாடகம் ஏறினாலும் இதுதான் என்னுடைய முதல் நாடகம்ங்கிறத நினச்சிட்டு தான் ஒவ்வொரு மேடைக்கும் நான் வந்து என்ன தயார்படுத்திட்டு போவேன்னு சொன்னீங்க. அது நிச்சயமாக ஒரு கலைஞருக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று. நான் இதை வந்து ஒரு பேராசிரியர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க வந்து முதல் நாள் எப்படி நான் பாடம் எடுக்க கல்லூரிக்கு அந்த வகுப்பறைக்கு போனனோ அதே எண்ணத்தோடு தான் இன்றைக்கும் போகிறேன்னு சொல்கிற பேராசிரியர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லா துறைக்குமே பொருந்தும் இல்லையா?
அந்த மாதிரி நம்ம போகும்போது நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அது இப்போ நாடகம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னென்னலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிங்க? எதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான விஷயமா தோணுச்சு, கற்றுக்கிட்டது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டயத்துக்கு போனோம். அந்த நாடகம் இருக்கிறனால வந்து என்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாடகத்தை நடித்து கொடுத்துட்றோம். இதுதான் வந்து ஒரு நம்மளால் வந்து அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. ஒரு கேரக்டர் திடீர்னு வரல அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த கேரக்டருக்கு சடனாக உடனே வேறு ஆளை போட்டு பண்ண முடியாது. அதனால் நான் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நாடகத்துக்கு தான் போவேன். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அவங்களுக்கு யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, கெடுதல் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம முடிச்சுக்கணும். என் பாட்டை முடிச்சுட்டு நான் நல்லபடியாக வந்துடுவேன். அந்த ஒரு விஷயம் அதுபோல் அந்த டயத்துக்கு போகிறது இன்னும் வரலையேன்னு அவங்க நினைக்கக்கூடாது. வரேன்னா வரேன், அவ்வளோதான், வந்துடுவோம், கரெக்டாக அந்த டைமில் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை அப்படிங்கிறது வரும்போது நம்ம வந்து அதை வந்து எதுக்குமே நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்போ நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம் அப்படின்னா ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஒத்துக்கிட்டோம், அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். ஆமாம், ஏனதானாலும் செய்யக்கூடாது. அடுத்தாப்புல அவங்க நம்மளை கூப்பிடணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாம் வந்து அதை கடமையோடு செய்யணும். கடமைக்கு செய்யக்கூடாது. அது கடமையை சரியாக செய்யணும், ஆனால் கடமையேன்னு செஞ்சிடக்கூடாது. ஆமாம், வேண்டாம் வெறுப்ப நம்ம செய்யக்கூடாது. அது இன்வால்மெண்ட்டோட நம்ம பண்ணணும். அது இருந்தால் தான் அடுத்தாப்புல நம்ம கூடுவாங்க. நிச்சயமா நேயர்கள் வந்து இணைப்பில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நேயர்கள்ட்ட பேசலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்குது. நம்ம நேயர்கள் இணைப்பில் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம், நங்கநல்லூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். விஜயலட்சுமிமா, சொல்லுங்க. சார் இருக்காங்க, பேசுங்க அவர்கிட்ட. நான் பேசுகிறேன் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் நாங்க ரேடியோல கேட்டுக்கிட்டே வேலை பாக்குறோம் சார். சரி, பரவாயில்ல, நல்லது சார். நீங்க கேட்டது அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பாட்டு நல்லா பாடுனீங்க, நல்லா இருக்கு உங்க குரல். சரி, கேட்டுக்கிட்டே இருந்தோம். நீங்க இப்ப பேசுறத வச்சு நாடகம்லாம் பார்க்கணும் போல இருக்காங்க. சரி, கண்டிப்பா வாங்க. நாடகங்கள் பாருங்க. நாடகம்ங்கிற அந்த கலையை நம்ம வந்து அதுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்துல தான் அந்த கலை உயிர்ப்போட இருக்கும் இல்லையா? நன்றி. அருமையான ஒரு விஷயம் பாருங்க. நாடகம் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உங்க பேச்சு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கேக்குறீங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. பத்மாவதிமா, திருவொற்றியூர்ல இருந்து பத்மாவதிமா. சொல்லுங்கம்மா. பேசுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. நீங்க பேசுற பூரா நேரம் நான் கேட்டிருந்தேன் சார். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்க நாடகத்தை நான் பார்க்கணும், ஆனா கண்டிப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். சரி, வாங்க. நீங்க வந்து இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். சந்தோஷமா, உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். நல்லதுமா, நல்லதுமா. ஓகே. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், நான் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சார். சொல்லுங்க சார். சவுந்தரராஜன் சார், நிகழ்ச்சி கேட்டுதான் இருக்கேன் சார். நல்ல உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. நல்லது சார். அது மட்டும் இல்லாம நல்ல கணீர் என்ற குரல் சார். உங்களுக்கு வசன உச்சரிப்பு அருமையா இருந்தது சார். நல்லது சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் மெக்கானிக் சீனிவாசன் பேசுறேங்க மேடம். சீனிவாசன் சார், பேசுங்க. சொல்லுங்க சார். சார், ஐயா கிட்ட கொடுக்குறீங்க. பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய குரலோட ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. மேலும் உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்க ஐயா. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. கேட்டது ரொம்ப நன்றி. ஓகே. வணக்கம் ஐயா. ஜனார்த்தன் ஐயா. ஜனார்த்தன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. அதான் உங்களை கவனச்சிதறல்னு ஒரு கருத்து சொன்னீங்க பாருங்க. அது இருந்தா எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறலாம்னு இந்த நிகழ்ச்சி மூலம் அறிஞ்சோம் ஐயா. நாங்க பட்டு நெசவு செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க. அந்த கவனச்சிதறால் தான் ஒரு சில தவறுகள் நடக்கும் எங்களுக்கும். அது சரி. குறிப்பிட்டு நீங்க சொன்னீங்க பாருங்க. சரி.
அது ரொம்ப மன நெகிழ்வா இருந்தது. சரிங்க, சந்தோஷங்க. அருமைங்க, ரொம்ப அருமையா கவனிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. மேம் மேம் நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ம், நீங்க அருமா சார் கிட்ட கேட்டு நடம்பட அவர்கிட்ட இருந்து பதில் எல்லாம் வர வச்சிருக்கீங்க. நன்றிங்க. நன்றி உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எஸ் வேல்முருகன் மேம். நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், மந்திரிலிருந்து ஜெமரால் பேசுறேன் சொல்லுங்க ஜிப்ரான். சார். டைலாக் டெலிவரி ரொம்ப அருமையா இருக்கு சார், உண்மையிலே. சொல்லுங்க சார். நீங்க டைலாக் டெலிவரி பண்றீங்க பாருங்க, உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ கொஞ்ச நாள் ட்ராமா இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பேசி நீங்கள் அதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க. அது டயலாக் நீங்க பேசினது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுதான் சொல்றாங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நான் மூலக்கடந்து சாபிரதேகம் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, பேசுங்க. இருக்கம்மா. ம், இந்த வயசுல வந்து அவர் உட்கார்ந்து முயற்சியோடு வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். முயற்சி திருவனையாக்கும், முயற்சி இல்லையே புகுத்தி விடுவாங்க. ஆமாம், முயற்சி பண்ணி இவர் வந்திருக்காரு. இந்த குறை இந்த வயசுல நல்லா இனிமையா இருக்கு. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் பிரமிளா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கணபதி விஎஸ் சமூக ஆர்வலர் பெருங்குளத்தூர். சொல்லுங்க. பேசுங்க சார்ட்ட. மகிழ்ச்சி. ஜனார்தன் அவர்களே, ஐயா சொல்லுங்க. நான் வந்து 13-14 வயசுல நாடகத்தை பார்த்துன்னு வரேன் அந்த காலத்துல இருந்து. சரி. எங்க வீட்டுல எல்லாமே நாடக பிரியர்கள், 10 பேரு, ஆ 3 அண்ணன் 3 அக்கா, அப்புறம் எங்க அப்பா அம்மா, ஆ அப்புறம் எல்லா பேரம் பேத்தி எல்லாமே நாடக பிரியர்கள் தான். சரி. அந்த நாடகத்தை பார்த்தா இப்போ வரதராஜன் ஒருத்தர் நடிக்கிறாரு. சரி. அண்ணன் பையன் தான் சீதரன். சரி. நாடகம் வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கு. அதாவது நீங்க என்னென்ன ட்ரூப்ல நடிச்சீங்க? மனோகர் ஐயா ட்ராமா நடிச்சிக்கல? மனோகர் ஐயா. ஆமாம், மனோகர் ஐயா, பத்மா ஸ்டேஜ், அஜய் என்டர்டெய்னரு, தமிழரசன் தேட்டர்ஸு. ஐயா சகஸ்நாமம். அவருடைய இதில் இல்லை, அவர் துரை இருக்காரு. துரை இப்போ பண்ணல. ஆமாம், கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. சரி. அவரில் பண்ணல. நிறைய பல விருதுகள் பெறணும் சார். நான் அதான் இதே வேண்டாம். நீங்க நிறைய நாடகங்கள் படைக்கணும், நிறைய நடிக்கிறது இல்லாம நிறைய நீங்க உருவாக்கணும், பல விருதுகள் பெறணும். இறைவனை வேண்டிக் கொள்ளுங்க. சரி. மிக்க நன்றி. ஓகே, கண்டிப்பா நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். சைதாப்பேட்ல இருந்தா என் ராகவன் சொல்லுங்க. சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ஜனார்தன பேசுறேன். நீங்க படிக்காத பாட்டு பண்ண சூப்பரா அதே மாதிரி தான் சார் இருக்கு. சரி. படிக்காம பாடு மலேசியா வாய்ஸ் நல்லா இருக்குமா சொல்லுவாங்க. வந்து பாட்டு பிடிச்சிருச்சு. வாய்ஸ் நல்லா இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி ராகவன். சரி, நல்லது. வாழ்த்துக்கிறேன். சந்தோஷம். ரைட்டு. நன்றி ராகவன். வேண்டிக்கிறேன். ரைட்டு ராகவன், ரொம்ப நல்லது. ஓகே. வணக்கம். வணக்கம், கண்ணகி நகர் கலைமுத்து டெய்லர் பேசுறேமா. சொல்லுங்க. உங்க நிகழ்ச்சியில நல்லா இருக்குங்க. அது இன்னும் மேலும் அந்த நாடகம் எல்லாம் கேள்விப்பட்டதா, அதனால ஒரு நடிக்கிறது நல்லா இருக்கு. ஓகே. அதுதான் ஐயா கிட்ட சொல்லுங்க. நல்லது, கேட்டுட்டு தான் சொல்றேன். சரி சார். ரொம்ப சந்தோஷம். முன்னேற்றம் வரணும் சார். சரி, ரொம்ப வாழ்த்து. ரொம்ப நன்றி. நன்றிங்க. வணக்கம். வணக்கம், ஆரம்பாக்கம் மனோன்மணி மேடம். மனோன்மணி, பேசுங்க. சொல்லுங்க சார். மனோன்மணி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஆமா சார், நாடகம்லாம் ரொம்ப பாட்டு நல்லா இருந்துச்சு. சரி. குரல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி. எல்லாமே உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஹாப்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சேம் டு யூ. ஓகே. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டேன். நன்றிங்க. நன்றி மனோன்மணி, மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார். தூய்மை பணியாளர் சுந்தரம் பேசுறேன் மேடம். சுந்தரம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ரொம்ப பயங்கரமா கஷ்டம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்துருக்காரு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கேன். கஷ்டப்பட்டு தான் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து சந்தோஷம் வந்து இன்பமா இருக்கும். சூப்பர் சார். இன்னும் நீங்க 100 வருஷம் இருக்கேன் சார். சரி சார், சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.
ஓகே ஓகே. மக்களோட அன்பு பாருங்க. இன்னும் நீங்க நிறைய பண்ணணும், நிறைய விருதுகள் வாங்கணும். உங்க குரல், நீங்க பேசின வசனம், அது இல்லாம பாட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாடகம் பார்க்காதவங்க கூட இன்னும் நாடகம் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சிவகுமார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். மேடம் ஐயா கிட்ட பேசுறேன். பேசுங்க ஐயா பேசுறேன், சொல்லுங்க சார். அதாவது ஒரு நாடக கலைஞருக்குனாவே ஒரு நினைவாற்றல், குரல் வளம், உடல் மொழியெல்லாம் இருக்குன்னா, ஆமா, நீங்க தான் சார் 8 கட்டில பேசுற மாதிரி சார் உங்களுடைய வசனங்கள் எல்லாம் குரல்லாம். சரி, சந்தோஷம். கம்பீரம், உச்சரிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. பிரம்மாண்டமான ஃபேமஸான நாடக ட்ரூப்ஸ் நடிச்சிருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஒரு பெரும் சார். தேங்க்யூ. வளர எங்களுடைய வாழ்க்கை வணங்குறேன். ரொம்ப நாளா வெயிட் பண்ணதுக்கு கிடைச்சது அந்த மாதிரி வாய்ப்புகள். ஆமா, கிடைக்கணும்னா எப்படி? ஆமா, காத்திருந்ததுக்கு பின்னாடி கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது. தேங்க்யூ. நன்றிங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அரங்கம் ஆன்லைன்ல நேரலையில மேடை நாடக கலைஞர் ஜனார்த்தனன் அவருடைய அனுபவங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் நேரலையில பேசிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வந்திருக்கக்கூடிய பதிவுகள் கொஞ்சம் இருக்குது, அதுவும் பார்த்துட்டு வந்துடலாம். சிவன் சொல்லியிருக்காரு, வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிலேருந்து பெரியசாமி, காஞ்சிபுரம். அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினர் அவருடைய அன்புள்ள ரசிகன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேயர்கள் வந்து உங்களுடைய அந்த வசனத்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வசனம் சரி, நீங்கள் பாடினதும் சரி, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்ப லயிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். பாட்டு வந்து ஒன்று தான் பாடியிருக்கீங்க. ஒரு பாட்டோட நம்ம நிறைவு, இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியை நிறைவு பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 9 நிமிடங்கள் தான் இருக்குது நம்ம கையில். அதுக்குள்ளே ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாட்டு கொடுக்கணுமா? ஹிந்தி பாட்டை பற்றி நீங்கள் அதிகம் பேசுனீங்க. ஹிந்தியும் வந்து எப்படி பாடுவீங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் இல்லையா? ஒரு முடிஞ்சா ஹிந்தி பாடல் இருந்தால் பாடுங்க, இல்லை நம்ம பாட்டே இருந்துச்சுனாலும் நீங்கள் பாடலாம். ஹிந்தி பாடல் வந்து என்னென்னா, இந்த இப்போ கரோக்கிங்கிற முறையில் ஸ்டார் மேக்கர்ஸ் ஃபியூல்னு வந்திருக்குது. இதில் வந்து நம்ம ஹிந்தி பாட்டையும் எல்லோரும் பாடுறாங்க. நானும் எனக்கு ஹிந்தி ரொம்ப இசைக்கு மொழி கிடையாதுங்கனால நான் அப்போவுமே ரசிப்பேன். அதில் ஹிந்தி பாட்டை பாடணும்னு நினச்சி அந்த ஹிந்தியை வந்து அந்த சாங்கை வந்து லிரிக்ஸ்னு போட்டு எடுப்பேன் கூகுளில். அது லிரிக்ஸ் எழுதணும்னா அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிடுவேன். எழுதி வச்சுட்டு அந்த பாட்டை ஓட விட்டு அது எங்கெங்கே எப்படி பாடுறாங்கங்கிறத பார்த்துட்டு நான் அப்படி பாடினேன். அப்படி பாடின பாட்டு தான் 68 வந்த தில்கே ஜரோக்கே துச்கோ பிதாகர்னு ஒரு பாட்டு. அதுதான் வந்து இதில் வந்து எங்கள் மாமாவில் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் அந்த சாங்கு. அப்போ அதையும் அதில் 2 வரியை பாடிட்டு எல்லோரும் நலம் வாழ பாடிடுங்க. சரி, இந்த இப்போ பாடுறேன். அதில் வந்து அதை வந்து 68 வந்து வந்த பாட்டு. நான் 78 தான் அதை கேட்டுட்டு அப்போவுமே எனக்கு வந்து இந்த பாட்டை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த டெக்னாலஜி வந்த பிறகு நம்ம அதை பாடுறேன். दिल के झरोखे में तुझको बिता कर यादों के तेरी में दुल्हन बनाकर रखूंगा मैं दिल के पास, मत को मेरी जा उदास। दिल के झरोखे में तुझको बिता कर यादों को तेरी में दुल्हन बनाकर रखूंगा मैं दिल के पास, मत को मेरी जा उदास. ரொம்ப ஹை பிச்சான பாட்டு இது. कल तेरे जलवे पर आए भी होंगे, लेकिन झलक मेरे कोबों में होगी, फूलों की डोली में होगी तू रुखसत, लेकिन महक मेरी सांसों में होगी. कल तेरे जलवे पर आए भी होंगे, लेकिन झलक मेरे कोबों में होगी, फूलों की डोली में होगी तू रुखसत, लेकिन महक मेरी सांसों में होगी. அது ஈஸியோட சேர்ந்து வரும் இந்த சாங். ஓகே, இது தமிழில் வந்து எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனமென்று
பேர் வந்தது, பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனமென்று பேர் வந்தது, நான் இப்போது ஊமை மொழி இல்லாத பிள்ளை, என் நெஞ்சம் என்னோடு பகையானது. ஓகே, சூப்பர், அருமையாக பாடினீங்க. அதாவது இது ஹை பிச் சாங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தான் தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி ரெண்டுமே அப்படி ஹை நோட் தான் போகுது. அதை பேலன்ஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு பாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம நேயர்களும் இணைப்பில் வராங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். சந்திரசேகர் சார் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு கலைஞன் செதுக்கணும் ஒரு கலையை அப்படிம்பாங்க. நீங்க அவ்வளவு அருமையாக உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணி அவ்வளவு சிறப்பாக உங்களுடைய துறையில நீங்க சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த கடின உழைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன், நேர்கள் குறிப்பிட்டது போல. சந்தோஷம். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வினா, உங்க லைஃப்ல ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கோல் ஏதாவது செட் பண்ணிருக்கீங்களா? ஒரு 10 இயர்ஸ்ல உங்க எங்க வச்சு நீங்க பாக்குறீங்க, இதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தது கலைத்துறையில் பயணிக்கணும்னு தான் வந்தேன். வந்து ஒரு 10 வருஷம் போராடிக்கிட்டு தான் இருந்தேன், ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு தன்னால் வந்தோடனே நம்ம அதை கரெக்டாக பண்ணணுங்கிறதுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம். இனி அப்படி ஒரு கோல் செட் பண்ணிட்டு போனா கலைத்துறையில இருக்கணுங்கிறது தான். சந்திரசேகர் சொன்னாரு கலை நம்ம செதுக்குறோன்னு. ஆனா எனக்கு அப்படி தோணுதான்னா கேட்டீங்கன்னா, கலை தான் நம்மளை செதுக்குது. நம்ம வந்து கலையை செதுக்குறோமா அப்படிங்கிறது இல்லை. கலையை நம்ம கத்துக்கிறதுனால கலை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பக்கமா ஒரு பெரிய சமுத்திரம் இல்லையா? அதுதான் நான் நினைக்கிறேன். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. ஹலோ சார், சூப்பர் சார். சூப்பரா சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு சூப்பர். துண்டிக்கப்பட்டுருச்சு. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க சார். விடுங்க, அவரு நம்ம சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக காலையில பங்கு பெற்ற நேயர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாருங்க, இப்படி நேயர்கள் தொடர்பு கொண்டு அப்படி கட் ஆகும்போது அடுத்த நேயருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம், ஆவடியில இருந்து பாஸ்கரன் பேசுங்க சார். நாடக தமிழுக்கு வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன், சொல்லுங்க சார். எனக்கு வசனம் பேசணும் பண்ணுங்க, எல்லாரும் வளரணும். ஆமா, வசனம் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருங்க. போருக்கு போகும்போது இந்த வால்ல கீரி கிளை வைப்பாரு, வச்சுட்டு போருக்கு கிளம்புவாரு. அப்ப ஒரு வசனம் பேசுவார் சார். யாரு? பேசி காட்டுமா சார்? பேசுங்க. சரி. நீல வானிலே செந்நிற பிளம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்ட இருக்கும் செஞ்சுடர், அதுதான் என் நெற்றியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தினரை பொட்டு, மரமனுக்கு முக்கன் தேவையில்லை வீரனுக்கு, இந்த வெற்றி வேடு ஒன்றே போதும், வாளை ஓட்ட வேலை அவர்கள் மீது பார்த்த அருமை. செக்கர் வானம் போல், செம்பான மலை போல், செப்பனிட்ட தரை போல், மாணிக்கத்தில் கரை வெட்டி மலையை திறந்து விட்டு மத்தியிலே ஓட விட்ட அழகு போல், எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றம் தரும் செயலாய், இதை காண ஆசைப்படுகின்றாயா சக்கம்மா, உன் ஆசையா? போய்கிட்டே இருக்கேன் சார். அது போயிட்டே இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பாருங்க, நீங்க பேசினதுக்கு அப்புறம் வசனங்கள் வருது, தன்னால எல்லாருக்கும் வருது. ஆமா, பேசணுங்கிற ஆர்வமும் வந்திருக்கு. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார், இப்போ ஹிந்தி பாட்டு பண்ணீங்க, அருமையா இருந்தது சார். அருமையா இருந்ததா? என் பேர் முகமது யூசுப். சரி, அருமையா பண்ணீங்க. மேலும் நீங்க நல்லா நாடகத்துல நல்லா வரணும் சார். சந்தோஷம். நன்றிங்கய்யா, நன்றி. வணக்கம். ஹலோ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஸ்ரீநகர் அம்பத்தூர். நல்லா இருந்தது மேடம் ப்ரோக்ராம். நன்றிங்க, சூப்பர் சார். பாட்டு ஒரு தடவை நான் அழுவேன் சார். அந்த பாட்டு
எது? கண்ணி கண்ணுல இருந்து கண்ணி ஆமாம் 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 தியேட்டரே ஏதோ நெஜத்துல அழுகுறாருன்னு அழுகுருவாங்க சார். ஆமாம், அதே சாங்கு தான், அது ஹிந்தி சாங்கு, அதே தான், ஹிந்தி அதே சிச்சுவேஷன் பாட்டு தான். அதே மாதிரி நீலவானம் சார் தியேட்டரே கலக்குனா படம் சார். ஆமாம் 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 ஆமாம். ரெண்டு சுருட்டை வச்சு ஓல்டி லவ் பியூ லவ் அந்த பாட்டு வந்து எப்பவுமே மறக்க முடியாது சார். 50 வருஷம் ஆயிடுச்சு சரி. நடிப்பா. அது மாதிரி இன்னொருத்தர் சிவாஜியே பிறந்தா கூட இந்த நடிப்பாரு. ஆமாம் 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 ஆமாம். சந்தோஷம். ஹிந்தி புரியல சார், ஆனா பரவாயில்ல. ஹிந்தி அந்த சாங்கை கேளுங்க, அப்போ அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, உண்மையான இது நெடுநாள் வாழணும்வாங்க சார். சந்தோஷம். நெடுநாள் வாழணும் சார். சரி, இது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க, உங்க அன்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். வாழ்க. ஜெயசிவன் குடமாட்டப்பட்டீங்களா? வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நேர்கள் அருமையாக உங்கள் கூட பேசி முடிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் நீங்களும் ரொம்ப பொறுமையாக நேர்கள்கிட்டையும் சரி பேசினவங்கள்ட்டையும் கேட்டுட்ருக்க இவ்வளோ பேருக்கும் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த துறையில் நீங்கள் இன்னும் உங்களுடைய சாதனைகள் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு நீண்ட தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மிக்க நன்றி. நன்றி. சென்னை வானொலி நிலையத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சென்னை வானொலி நிலையத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.